வணக்கம் நண்பர்களே. விஜயோட காங்கிரஸுக்கு பேச்சு நடந்துகிட்டு தாங்க இருக்கு. ஆனா இருக்குன்னு சொல்லுவாங்களா? இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. பேச்சு அப்படின்னா சும்மா பேசிட்டு இருப்பாங்க. உடனே உட்கார்ந்து எவ்வளவு தொகுதிகள் அப்படின்னு முடிவு பண்ண போறாங்களா? இல்ல. ஆனா அது வரைக்கும் அப்படி ஒன்றும் பேச்சே நடக்கலைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. விஜய் தரப்புல என்ன சொல்றாங்க? கூட்டணி பேச்சுல நடக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் தரப்புலையும் கூட்டணி பத்தி மேலிடம் தான் முடிவு பண்ணணும். நாங்க திமுக அணியில ரொம்ப உறுதியா இருக்கோம் அப்படின்னு காங்கிரஸுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சொல்றாரு. ஆனா எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் தேர்தல் நெருங்க நெருங்க எப்படி கூட்டணி அமையும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் காங்கிரசும் தாவைக்கா பக்கம் போகலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்களா அப்படின்னு தெரியாது. ஆனா பெரும்பாலான காங்கிரஸ் தலைவர்கள் ஏன் தாவேகா பக்கம் போனா என்ன அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா, தாவேகா கூட போனோம் அப்படின்னு கிட்டத்தட்ட 40 சீட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. ஒரு பெரிய அலை அடிச்சதுன்னா ஜெயிச்சு வந்தெல்லாம் ஆட்சியிலையும் பங்கு கொடுப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பீகார் தேர்தல் முடிவு ஒரு முக்கியமான மாற்றமா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. பீகார்ல காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சா தமிழ்நாட்டுல கொஞ்சம் அப்பர் ஹேண்டோட இருக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் நினைச்சது. காங்கிரஸ் மேலிடம் கூட நினைச்சது. ஆனா பீகார்ல படுதோல்வி அடைஞ்சு போயிட்டாங்க. இனிமேல் உங்களுக்கு எவ்வளவு இடம் தெரியுமா? திமுக இருந்து பல முக்கியமான தலைவர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, என்னங்க காங்கிரஸ்க்கு ஒரு 15 சீட்டு கொடுத்தா பத்தாதா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது காங்கிரஸுக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுக்குது. ஏன்னா எத்தனை நாள் தான் திமுகவுக்கு ஆதரவாவே இருக்கிறது, இங்க பெரிய அளவுக்கான வளர்ச்சி இல்லையே அப்படின்னு காங்கிரஸ்காரங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. இது ஒரு முக்கியமான நேரம். என்னன்னா இது ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய நேரம். ஒரு ரிஸ்க் எடுக்கணும். அரசியல ரிஸ்க் எடுக்கணும். வாழ்க்கைனாவே ரிஸ்க் எடுக்கணும் இல்ல. ஆகையால அரசியல ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ்காரங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க. மேலிடமும் நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் திமுக காங்கிரஸ் உறவு அவ்வளவு சீக்கிரம் பிரிஞ்சிடாதுங்க. ஏன்னா இப்பதான் திரு ஸ்டாலின் திரு ராகுலை சகோதரரே அப்படின்னு சொன்னார். சகோதர பற்று அவ்வளவு சீக்கிரம் வெட்டப்பட்டு விடுமா என்ன? நோ, அது சாத்தியம் ரொம்ப குறைவு. இருந்தாலும் காங்கிரஸ்காரங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த முறை காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி அமைத்தால் காங்கிரஸ் தொண்டர்கள் வேலை செய்ய மாட்டார்கள் இப்படி எல்லாம் சொல்றாங்க. தனிப்பட்ட முறையில நிறைய காங்கிரஸ் உடைய தலைவர்கள் இப்படி எல்லாம் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, இல்ல அப்படி ஒரு வேளை தலைமை திமுகவோட கூட்டணி அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட்டு விடும் அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் இரண்டா பிளவுபடுறதுக்கு மிகப்பெரிய தலைவர்கள் காங்கிரஸ்ல தமிழ்நாட்டில் இப்ப இருக்காங்களா அப்படிங்கிறது சந்தேகம். ரொம்ப பெரிய தலைவர்கள், அதாவது பிரிந்து தலைமை ஏற்றாலும் அவர்கள் பின்னால் தொண்டர்கள் போகிற அளவுக்கு பெரிய செல்வாக்கு மிகுந்த தலைவர்கள் காங்கிரஸ் இருக்காங்களா அப்படிங்கிறது கஷ்டம். நான் 96 அப்படி ஒரு சூழல் இருந்தது. ஜி.கே. மூப்பனார் இருந்தாரு. ஆனா இப்போ அப்படி இல்லை. காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி தேஞ்சுதானே போச்சு. தேஞ்சு போறதுனால தாங்க இனி முழுக்க அப்படியே கொஞ்சம் பளீர்னு ஒரு நிலைமை வரணும் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க. அதுக்கு தாவேகா தான் சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா தாவேக்காவுக்கு ஒரு பெரிய அலை அடிச்சது அப்படின்னா கணிசமான தொகுதியை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா, காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் இருக்கா அப்படிங்கிறது சந்தேகம். ஆனால் தமிழகம் முழுக்க ஒரு பரவலான வாக்கு வங்கி காங்கிரஸ்க்கு இருக்கு. காங்கிரஸ் இருந்தா அது திமுகவுக்கு மிகப்பெரிய பிளஸ். இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, காங்கிரஸை நம்பலாமா அப்படின்னு திமுக ஒரு முடிவுக்கு தான் வந்துருச்சு. அவங்க எப்படி இருந்தாலும் ஜனவரி வரைக்கும் பேசிட்டு தாங்க இருப்பாங்க. அப்புறம் தான் ஒரு முடிவு அறிவிப்பாங்க. அப்போ அதை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு திமுக ரொம்ப ஒரு நுணுக்கமான திட்டத்தோடு தான் இருக்கு. கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா விஜயுடைய வருகை பல கட்சிகளுக்கு ஒரு அதிர்வை கொடுத்துருச்சு. அண்ணா திமுக எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அதோ கொடி அசையுது, பிள்ளையார சொல்லி போட்டாச்சு அப்படின்லாம் எடப்பாடி சொன்னாரு. ஆனா டாடா காமிச்சிட்டாரு விஜய். ஆனா இனி விஜய் நம்ப முடியாது அப்படின்னு மெதுவா அண்ணா திமுக காரங்களும் கொஞ்சம் கொஞ்சமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் விஜயை பொருட்படுத்தவே கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஆனா விஜயோடைய பவர் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. இப்போ சமீபத்துல 2 நாள் முன்னால என்ன நடந்தது அப்படின்னா, எஸ்ஐஆர் அப்படின்னு சிறப்பு வாக்காளர் திருத்த பணிக்கு எதிராக விஜய் கட்சியினர் தாவேக்காரங்க பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. எல்லா ஊர்களிலும் பெருமளவுக்கு கூட்டம் கூடுச்சு. எவ்வளவு கூட்டம் கூடுமா அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா போச்சு.
ஆகையால விஜய் கட்சியை ரொம்ப சாதாரணமாக புறந்தள்ளிவிட முடியாது. ஒரு சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அதற்குடன் அமைகின்ற கூட்டணி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். திமுக அண்ணா திமுக கிட்ட இருந்து கணிசமான ஓட்டை பறிச்சிடும். திமுக கிட்ட இருந்து காங்கிரஸ் போச்சு அப்படின்னா திமுகவுக்கு ஒரு இழப்பு ஏற்படத்தான் செய்யும். அந்த இழப்பு ஏற்படணும் அப்படின்னு பாஜக ரொம்ப விரும்புது. திமுக காரங்களும் அதை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு பாக்குறாங்க. இனி புது புது கட்சிகளை சேர்த்துக்கிறதா, அவங்கள திமுக சின்னத்துல போட்டியிட அனுமதிக்கிறதா அல்லது நிர்பந்திக்கிறதா, காங்கிரஸ் போச்சு அப்படின்னு யார் யார் போவாங்க, விசிகாவும் போயிருமா, மதிமுகவும் போயிருமா, இப்படிலாம் ரொம்ப ஆர்வமா யோசிக்கிறாங்க. ஏன்னா விசிகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாலம் தாவேக கூட இருக்கு. ஆதவர்ஜன இருக்கிறார். ஏன்னா விசிகா கூட ரொம்ப நெருக்கமா இருந்தவர், திருமாவளவன் அவர்களோட ரொம்ப நெருக்கமா இருந்தவர். அவர் தான் இப்போ விஜய் கட்சியில முக்கியமான பொறுப்புல இருக்கிறார். ஒரு பாலமா தான் இருப்பார், நிச்சயமா சந்தேகமே இல்லை. டைம் பார்த்து போயிடலாம் அப்படின்னு தாவேக்காவுக்கு விசிகா நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தாவேக்கா போயிடலாம் அப்படின்னு விசிகா நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்காக திமுக அப்படியே சாதாரண விட்டு வைக்காது. திமுகவுடைய எண்ணம் என்ன, இவங்களுக்கு ஒரு 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்து வச்சுக்கணும், இல்ல போனாங்கன்னா வேற கட்சிகளை சேர்த்துக்கணும் இப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா திமுகனால தாங்க காங்கிரஸுக்கே பேரு அப்படின்னு திமுக நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆகையால திமுக ஒரு திட்டத்தோட தான் இருக்கு. இதுல வருத்தமும் கொஞ்சம் இருக்கு திமுகவுக்கு. என்னங்க எவ்வளவு 10 வருஷம் இவ்வளவு வச்சு ஓட்டம், கடைசியில பார்த்தா ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்துட்டான்னு சொல்லி அப்படியே போறாங்களே அப்படின்னு திமுக நினைக்குது. ஆனா எத்தனை நாள் தான் அடிமையா இருக்கிறது அப்படின்னு காங்கிரஸ் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நிறைய வாக்கு சதவீதம் வேணும், இடங்கள் வேணும், ஆட்சியில பங்கு வேணும். இந்த ஒரு சான்ஸை விட்டுட்டா என்னாகும், ஒரு வகையில தாவேகா அணிக்கு காங்கிரஸ் போயிருச்சு அப்படின்னா திமுக அதே அளவுக்கான பெரும்பான்மை பெருமாங்கிறது சந்தேகம். காங்கிரஸ் கணிசமான தொகுதி ஐயா விடுங்க, ஒரு 5-6 தொகுதி ஜெயிச்சாலும் கூட அது யார் ஆட்சி அமைக்கிறாங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியா இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும், இந்த தாவேகா ஆட்சி அமைச்சாலும் சரி இல்ல திமுக ஆட்சி அமைச்சாலும் சரி, அவங்களுக்கு வெளியிருந்து ஆதரவா உள்ள இருந்து ஆதரவா, நீங்க கொடுக்கிற சீட்டு வெறும் பதவியாக கொடுக்கணும், ஆட்சியில பங்கு வேணும், இப்படிலாம் செய்யலாம் இல்லையா. இந்த ஒரு நிலைமை நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு பெரிய அளவுக்கான தர்ம சங்கடத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா இந்த பேச்சே திமுக அணி விரிசல் அடையுமோ அப்படிங்கிறத நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த 10 வருஷத்துல இந்த பேச்சு வரலைங்க. விஜய் வந்த பிறகுதானே காங்கிரஸ் என்ன போயிடும், இல்ல தாவேகாவுக்கு விசிகா போயிருமா, இப்படிலாம் ஒரு எண்ணம் வந்துருது இல்ல. இடதுசாரிகள் கூட ஒரு செகண்ட் தாட்ல இருக்காங்கிற மாதிரி தான் தெரியுது. இதை தவிர ஒரு பெரிய அணி அமைக்கிறதுக்கு விஜய் பெரிய திட்டங்களை போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா காங்கிரஸோட பேச்சு நடந்துட்டு தான் இருக்கு, இன்டைரக்ட் நடந்துட்டு தான் இருக்கு, அதை மறுக்க முடியாது. அவங்க மறுத்து தான் இருப்பாங்க. ஆனா தேர்தல் சமயத்துல எப்படி பேரம் படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் கணிசமான தொகுதியை கொடுப்பாரு. ஆனா இங்க போய் சீட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு காங்கிரஸ்காரங்க கடைசி நிமிஷத்துல பின்வாங்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால திமுக அணியிலே இருந்துட்டு கணிசமான இடங்களை வாங்கி கொண்டு வென்று விடலாம். திமுக ஒருவேளை பெரும்பான்மை பெறலைன்னா அப்போ ஆட்சியில பங்கு கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்போ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு தான் நல்லது அப்படின்னு காங்கிரஸ்ல பெரும்பாலானவங்க நினைக்கிறாங்க. இதைத்தான் தலைமைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் வந்தார்னா முக்கியமாக கேரளால ரொம்ப உதவிகரமா இருக்கும், 1% ஓட்டை கூட கொண்டு வந்துருவாரு, இது பாண்டிச்சேரியில ரொம்ப உதவிகரமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எத்தனை வருஷம் கட்டி காத்த கூட்டணியை உடைச்சிட முடியுமா அப்படின்னு சென்டிமெண்டலாலும் காங்கிரஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்தியா கூட்டணியை உடைச்சிட முடியுமா இப்படின்னு நினைக்கிறாங்க. இந்தியா கூட்டணி பீகார் இருந்து என்னத்தங்க பண்ணுச்சு, ஒன்றும் பண்ணலையே, வெறும் பேரா தான் இருக்கு, எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை. ஆகையால தமிழ்நாட்டில் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ்காரங்க இருக்காங்க. வாங்க வாங்கன்னு வரவேற்கிறதுக்கு தாவேக தயாரா இருக்கு. இப்போ இருந்துருங்க அப்படின்னா திமுக நினைக்கிறது, போனா போங்கன்னு நினைக்க முடியுமா, தேர்தல் வரும்போதுதான் அந்த சூடு தெரியும். நன்றி, வணக்கம்.